Dear 9th standard students, in this video, we are going to see the chapter 1, first exercise 1.1. So, the topic name பார்த்தீங்கன்னா representation of sets. So, the introduction part பார்ப்போம் இங்க. First set என்னன்றதை பார்ப்போம். Set அப்படின்றதோட definition என்னன்னு பார்த்தீங்கன்னா, a set is a well-defined collection of objects. That is ஒரு well-definedனா ஒரு இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக யாரெல்லாம் நம்ம எது சொன்னாலும் அது அப்படியே ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரக்கூடாது. இந்த ஒரு செட் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கேட்டு டாகு அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இல்லை டொமஸ்டிக் கவு அது மாதிரி எல்லாம் சொல்லுவோம். தட் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயமா இருக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட் மூவிஸ்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு படம் பிடிச்சிக்கலாம், அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வேற படம் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி டிஃபைன்டுனா வெல் டிஃபைன்டுனா ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து டிஃபைன்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்டு, பேடு, ரிச்சு, புவர், பியூட்டிஃபுல், அக்லி, இதெல்லாம் வந்து டிஃபைன்டு வேர்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் வெல் டிஃபைன்டு கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு குட்டாக இருக்கும், நாளைக்கு பேடாக இருக்கலாம், இன்னைக்கு பேடாக இருக்கும், நாளைக்கு குட்டாக மாறலாம். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அந்த வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இதான் மீனிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்டேன், நிறையா இருக்குது. ஸோ நம்ம இங்கே வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் இருக்குது. ஸோ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். செட்ஸை வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்ட் 3 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், தென் செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்டர் ஆர் டேபுலர் ஃபார்ம், தென் தேர்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இது வந்து சென்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ இங்கே இருக்குல்ல சென்டென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். த செட் ஆஃப் ஆல் அப்படின்ற வேர்டை சேர்த்துக்கணும். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இது எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ரூஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டு அதோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். வாட் ஆர் த பபிள்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் AEIOU. இப்படி எழுதணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். தென் தேர்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா யூ ஹேவ் டு ஓப்பன் வித் வேரியபிள் எக்ஸ் ஒய் அப்படி ஏதாவது வைக்கணும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் இஸ் ஏ. இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் அப்படி அப்படி எழுதலாம். எக்ஸ் இஸ் ஏ set of vowels in English alphabet. ஸோ இப்படி எழுதுறது தான் அந்த செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அப்படின்னு எழுதணும். நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம், இல்லை மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்லேயே எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர்ஸ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நம்பர்ஸில் இருந்தால் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்னா டபிள்யூ, இசட்னா இன்டிஜர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதும். ஸோ தீஸ் ஆர் த 3 ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸில் சம்ஸ்லாம் போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து பிலாங்ஸ் டு. இப்போ பிலாங்ஸ் டு அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளார இருக்குது. இப்போ இந்த ஏ இஸ் எலமெண்ட் விச் பிலாங்ஸ் டு திஸ் செட் ஏ. இந்த இடத்துல வந்து இ பிலாங்ஸ் டு செட் ஏ, ஐ பிலாங்ஸ் டு செட் ஏ அப்படின்னு. ஐனா ஐ எலமெண்ட் மட்டும் தான் போடணும், செட் ராக்கெட் போடக்கூடாது. செட் ராக்கெட் போட்டால் அது வேற ஒரு டைப்பில் போயிடும், அது சப்செட்டுக்கு போயிடும். அது நம்ம அப்புறம் பார்க்கணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.